வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி அது தொடர்பான ஆப்ஷன்ஸு, பேங்க் நிஃப்டி தொடர்பான ஆப்ஷன்ஸு, சென்செக்ஸ் தொடர்பான ஆப்ஷன், அது இல்லாமல் கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயில், இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தினமும் பார்த்துக்கிட்டே வரோங்க. நம்ம நேற்றுக்கு திங்கட்கிழமை அன்றைக்கி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வீடியோ போட முடியல. இப்போது நிஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. நிஃப்டி நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுங்க. ப்ரைஸ் அந்த எலெக்ஷன் ரேலியிலேருந்து வந்தவுடனே ஒரு இடத்துல இருந்து அப்படியே அப் ட்ரெண்டு, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் மேலே வந்துக்கிட்டே இருந்த ப்ரைஸு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க. மேலே போச்சு அப்படின்னா கீழே வந்தது, மேலே போச்சுன்னா கீழே, மேலே போச்சுன்னா கீழே, இதே மாதிரி வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அப்போது ஃப்ரைடே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் எப்படி கீழே வந்திருக்குது அப்படின்னா, மேலே ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கே போச்சுங்க. கீழேருந்து மேலே வரும்போது அப்படியே கீழேருந்து லோவை கட் பண்ணாமலே மேலே வந்ததுங்க. கீழேருந்து மேலே வர்றதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு கீழே என்ட்ரி அட் எக்ஸிட்டு என்ட்ரி கொடுத்துட்டு மேலே வந்ததுங்க. ப்ரைஸு மேலே இவ்வளோ தூரம் முடிச்சிட்டாங்க. அப்போது நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுது, திரும்ப என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு லோ வச்சுதுங்க. ப்ரைஸு திரும்பவும் மேலே போகும்போது அந்த இடத்துக்கு போக முடியாமல் கீழே வந்தது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டியாக ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சு, ஃபோர்த்து டச்சில் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. என்ன தான் இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போடுங்க. அப்போ இது இந்த இடத்துல ஒரு குட்டி பேட்டர்ன் மாதிரி வருது. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி ப்ரைஸ் ஃபஸ்ட் டைம் கீழே வந்ததுங்க. நமக்கு ப்ரீவியஸாகவே ஐடியா இருக்குது, ஹிஸ்ட்ரி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மேலே போன ப்ரைஸு கீழே வந்துடுது, மேலே போன ப்ரைஸு கீழே வந்துடுது. அப்போ மேலே போன ப்ரைஸு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ப்ரைஸு பொறுமையாக கீழே வந்துருச்சுங்க. ஒரு லோ ஃபஸ்ட்டு லோ இங்கே வச்சுருக்குது, அடுத்த லோ இங்கே, அடுத்த லோ இங்கே சப்போர்ட்டுக்கே வந்துருச்சு. அப்போ ப்ரைஸு சப்போர்ட்லேருந்து ஒரே அடியாக மேலே ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் வரைக்கும் போய்ட்டு, அதாவது ஒரு 85% மேலே போயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தேன்னா இந்த ஹைக்கே போயிருந்துருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் அங்கேருந்து திரும்ப சப்போர்ட்டுக்கே வந்துச்சு. சப்போர்ட்லேருந்து திரும்பவும் மேலே வர ட்ரை பண்ணி ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு மாதிரி சப்போர்ட் கிட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம தினம் ஒரு பார்வையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை ப்ரைஸ் இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, எக்ஸிட் போல் அன்றைக்கி ஒரு ஹை ஒன்று வச்சாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸிட் போல் அன்றைக்கி 23,850 அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு ஹை வச்சுதுங்க ப்ரைஸ். இது பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துட்டு பிரேக் அவுட் ஆச்சு. அது மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கணுங்க. பேங்க் நிஃப்டியில் இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி போய்கிட்டே இருந்து அப்புறம் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. அதே மாதிரி நிஃப்டியில் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் பிரேக் அவுட் இன்னும் ஆகலை. மண்டே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே வந்தோன்னா பிரேக் அவுட் ஆகி போயிடுவான் அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோங்க ப்ரீவியஸ் வீடியோவில். ஆனால் என்ன பண்ணிட்டான், மண்டே அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு லோ இங்கே வச்சுருக்கான், செகண்ட் லோ, தேர்ட் லோ ஈக்குவலாகவே வச்சுட்டான். மண்டே ஓப்பனிங் இங்கே ஆகிடுச்சு. இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போயிட்டானா, வெளியில் போய் ஓப்பனே இங்கே வச்சிட்டானா. அப்போ எல்லோரும் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரேஞ்சை இப்படி பிரேக் பண்ணி கீழே வச்சோன்னா இவன் நல்லா கீழே போயிடும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சினாலே ப்ரைஸ் நல்லா கீழே போயிடும். அது கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே போயிடும், மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே போயிடும். பட் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்னத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா, ஓவரால் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஓவராலாக எப்படி மார்க்கெட் போயிட்டு இருக்குதுங்கிறத பற்றி கவனம் இல்லாமல் போயிடுது நம்மளுக்கு. அதை மறந்துடுறோம், அதை மறக்கடிச்சிடுறாங்க அப்படி கூட சொல்லலாம். ஓவரால் ட்ரெண்டுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேலே தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. அது கீழே போக வேண்டிய அவசியமே இல்லையே, நம்ம அந்த மாதிரி யோசிக்கவே தேவையில்லையே. அப்போ 5 மினிட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு லோ, ரெண்டாவது லோ, இன்னொரு லோ வச்சுருக்கிறான், இன்னொரு லோவும் வச்சுட்டான்.
நீங்கள் இதை ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்படி மேலே போய் கீழே பூ மாலை மாதிரி கரெக்டாக வந்து இருக்கும். இதான் ஸ்பாட்டு. ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். மேலே போய் கீழே என்ட்ரி அட் எக்ஸிட் எத்தனாவது டைமு? 1 2 3 4வது டைம். 4வது டைம் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்க சான்சஸ் இருக்குது. ஆச்சா என்ன பண்ணான்? இந்த இடம் மேலே போய் கீழே வந்தான். அதுக்கப்புறமா கீழே லோவை அவன் கட் பண்ணவே இல்லை. இதில் என்ட்ரி எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். பட் ஆனால் நம்மளுடைய ஐடியாவை வந்து மாற்றிடுறான். நம்ம இது வரைக்கும் நல்லாவே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இந்த 2 நாள் 3 நாளாக நல்லாவே ட்ரேட் பண்ணியிருந்திருப்போம். என்ன அப்படின்னா மேலே போனா கீழே, மேலே போச்சுன்னா கீழே, மேலே போச்சுன்னா கீழே, ரொம்ப தெளிவாக இருந்தது. 1 2 3 4 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். 4 நாளுக்கு அப்புறமா வந்து 5ஆவது நாள் மண்டே அன்னைக்கு ஓப்பனே இந்த மாதிரி ஆனதுனால அப்பா பிரேக் ஆகிட்டான்பா, இவ்வளோ நாளாக மேலே போயிட்டு இருந்தான்ல, இனி கீழே போயிடுவான். மொத்தமாக மேலே போனானா அப்போது இந்த மாதிரி நேரத்துலலாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு குழப்பமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கணும் என்ன நடந்துகிட்டு இருக்குது. ஒரு டைம் ஃப்ரேம் ஹையராக போனால் போதும், 1 ஹவர் போனோன்னா போதும். என்ன ட்ரெண்டு, அந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிடுச்சா இல்லையா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறானா, ஓஹோ அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ இந்த லெவலை கட் பண்ணானா தான் கீழே போவான். இங்கேருந்து தான் அவன் வந்து மேலே அப்படியே வந்து மேலே போக ஆரம்பித்தான். இந்த லெவலுக்கு இங்கேருந்தே பையர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இங்கேருந்து இருக்கிறாங்க. இது லெவலை கட் பண்ணாங்க, அவன் எங்கே இருந்தான்? இந்த லெவல்லேருந்தே மேலே போயிட்டான். சரி ஓகே, இங்கேருந்து வந்து படப்படன்னு மேலே போனானா நம்மளோட டார்கெட் எதுவாக இருக்கும்? இதுதான். ஏன் ப்ரீவியஸாக நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாலே கீழே வந்துடுறான். அப்போ அழகாக லோயர் லோ பண்ணிகிட்டே வந்த மார்க்கெட்டு இங்கிருந்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிருக்கு. ஒரு சின்ன புல்பேக் தான் வரான், மேலே போயிடறேன். சின்ன புல்பேக் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக பை பண்ணி கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. விடவே இல்லை பையர்ஸ், செல்லர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கவே இல்லை. பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் ஐ இந்த லெவலுக்கு போன உடனே என்ன பண்ணால் அப்படியே கன்சால்டேட் பண்ணிட்டு நேற்று வந்து முடிச்சிட்டான். மண்டே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். அப்போ இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், மேலே போனான். வேகமாக மேலே போன உடனே வந்துட்டு அவன் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வந்து ரிஜெக்ட் ஆக மாட்டாங்கிறது நல்லா தெரியுது. என்ன அப்படின்னா இங்கேருந்து இவ்வளோ புல்லிஷாக வந்து மேலே வந்திருக்கான், இங்கே கன்சால்டேட் பண்ணியிருக்கான். பெரிய ட்ராயிங் இங்கே வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, பெரிய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, மேலே போகிறான் கீழே வரான் மேலே போகிறான், அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுதான் ரெசிஸ்டன்ஸு, இதுதான் சப்போர்ட். இதுக்குள்ளார மேலே கீழே வந்துட்டு இருக்கானா, அப்போ பிரேக் ஆனானா என்ன ஆவான்? நல்லா போவான். அப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம செல் ட்ரேடு இந்த தடவை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்? லாஸ்ட் டைமே ஒரு 4-5 தடவை 1 2 3 4 தடவை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு இந்த பேட்டர்னுக்குள்ளாரையே ப்ரைஸ் இருக்கும்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு என்னமோ அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி அவன் பாட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ இட் இஸ் வெரி ரிஸ்கி டு செல் இயர், பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வெளியில் வரணும். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது, கீழேருந்து மேலே வந்துருக்குது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மேலே போய் கீழே வந்தான். கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணவே இல்லை. வேகமாக மேலே போனான் பார்த்தீங்களா, பை ட்ராப் பண்ணுற மாதிரி வந்து வேகமாக மேலே போனான். எல்லாம் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, நிறையா பண்ணியிருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் ட்ராப் பண்ணானா நல்லா கவனித்து பாருங்கள், ப்ரீவியஸ் லோக்கு கீழே வரவே மாட்டான். இந்த இடத்துக்கு வந்தோன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணணும், ஆனால் பயமாக இருக்கும் பை பண்ண. ஏன் அப்படின்னா கீழே போயிட்டானா, இவ்வளோ பெரிய பெரிய கேண்டில் போட்டுட்டு கீழே வரானே, கீழே போயிட்டானா யாராச்சும் பை பண்ணுவாங்களா? பட் ஆனால் இதுதான் லெவல். இந்த லெவலை விட்டுட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது 23,600 வந்து 95ல் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுங்க புட் ஆப்ஷன். நீங்கள் ஒருவேளை புட் ஆப்ஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா எங்கப்பா அது
95. ஏன் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா இந்த 95ல் நம்ம வந்து எடுத்தவங்க ட்ரேடு தைரியமாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கீழே அவன் வந்து பிரேக் பண்ணி வந்தானா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, பிரேக் பண்ணானா கம்முன்னு அதை வந்து லாஸாக புக் பண்ணிட்டு கம்முன்னு வெயிட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். அப்போ இதை பிரேக் பண்ணானே என்ன பண்ணுவான், இன்னொரு தடவை கீழே வந்துட்டு போகிற மாதிரி பிளான் அவனுக்கு. பட் ஆனால் இதை மறந்துடக்கூடாது, இந்த கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருந்து அவன் பிரேக் ஆகி மேலே போகிறான். நான் எதுக்கும் படமே வரைஞ்சிட்றேன். வித்தியாசமாக ஒரு ப்ளூ கலரில் போடும். ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலேருந்து மேலே போயிருக்கான். மேலே போனான்னா மேலே போயிடுவான். திரும்பவும் இங்கே ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கானா, பாக்ஸாக போட்டுட்டு மேலே போகிறானா. சரி ஓகே, இங்கே பார்ப்போம். டக்குன்னு ஒரு பெரிய புல்லிஷ் கேனில் போட்டு மேலே போனால் இதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு அப்படின்ட்டு. அடுத்த ஒரு புல் பேக்கு, அடுத்த தடவை இன்னொரு புல்லிஷ் கேனில் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிட்டான். நான் செல் பண்ணவா, ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு, நான் இந்த இடத்துல செல் பண்ண போகிறேன் தாராளமாக. பட் ஆனால் உடனே வெளியில் வர மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மேலே போய் க்ளோஸ் வைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு 4-5 தடவை வந்து முட்டி மோதிட்டான். அந்த கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லுவேன். நான் 4-5 தடவை தட்டிட்டான். சும்மா அங்கே வந்து அப்படியே வந்து தட்டிக்கிட்டே இருக்க மாட்டான், கோவப்பட்டு உடச்சிட்டு போயிடுவான். இன்றைக்கி கோவப்பட்டு உடச்சிட்டானா இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மேலே தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த லைனை போட்டுடணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் எக்ஸிட் போடல அன்றைக்கி வந்துட்டு எங்கே போச்சு அப்படிங்கிறது நீங்கள் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிட்டிங்க. அது வந்து இப்போ டார்கெட்டு. பட் ஆனால் இன்றைக்கி எந்த இடத்துல வந்து ஸ்லோ டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இங்கேருந்து மேலே வந்துட்டு இருக்கான், நேற்றுலேருந்து மேலே வர்றான், 500 புள்ளிகள் மேலே வந்து மேலே வந்துட்டான், எந்த இடத்துல வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்த்துடணும். மார்க் பண்ணி வச்சிட்டிங்களா? மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பாருங்கள், மேலேருந்து கீழே வந்தான் இந்த லெவலில் உள்ள, இந்த லெவலை விட்டானா கீழே போயிடுவான். பட் ஆனால் பயங்கரமாக மிரட்டுவான். பயப்படவே கூடாது. டேய் போடா அண்ணன் முறைச்ச மாதிரியே உட்காருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டவே கூடாது. மனம் தளராமல் வந்து இந்த இடத்துல விக்கு கூட இப்படி வரும், பாடி இப்படி வரும், வந்துட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணுறான். வெறும் விக்கு மட்டும் கீழே நின்றுட்டு இருக்கும். இந்த லெவலுக்குள்ளார போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சிடும். அதனால தான் நான் வந்து பாடி க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அது எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் பரவாயில்ல. 5 மினிட்ஸில் இதை மாதிரி பார்த்துட்டு நீங்கள் 1 ஹவரில் போயிட்டு பாடி எங்கே க்ளோஸ் ஆகுதுன்னா, எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்து பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேம். நீங்கள் 1 ஹவர்னால் 1 ஹவர் பாடி க்ளோஸுக்கு வெயிட் பண்ணணும். 1 மினிட்னா 1 மினிட் பாடி க்ளோஸுக்காக வெயிட் பண்ணணும். டைம் ஃப்ரேமை மாற்றக்கூடாது. சரியா? அப்போ இந்த சப்போர்ட்டை விட்டவே இல்லை பாருங்கள், விட்டவே இல்லை. நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை விடவே இல்லை, கடைசி வரைக்கும் அங்கேயே நின்னான். இந்த விக்கு வந்ததே இந்த விக்கிலேயே நின்னான். மேலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலையே நின்ட்டான். எத்தனை தடவை டச் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்கள். அப்புறம் சில பேர் வந்து இன்னும் வந்து என்ன டவுட் வருதுன்னா, இந்த இடத்துல விக்கு இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு பாடி வந்து கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான், மேலே க்ளோஸ் வச்சுட்டான்ல, எக்ஸிட் பண்ணிடணும்ல அப்படின்னா ரொம்ப 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட என்னால் வந்து பொறுத்து இருக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேட் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் விட்டு தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வரைக்கும் விட்டு தான் ஆகணும். நீங்கள் மெத்தடை கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். எந்த பக்கம் நீங்கள் புட் சைடு நீங்கள் இதை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, கால் சைடோட வேலை முடிஞ்சுது. சரி ஓகே, திரும்ப இங்கே வந்துட்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போனவன் இந்த இடத்த பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். மேலே போனோன்னே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். இந்த ஹைட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏற்கனவே நீங்கள் லைன் போட்டிங்களா, அங்கே போய் நின்னானா 10 20 30 40 நிமிஷம் 40 நிமிஷம் கழிச்சு அதை பிரேக் பண்ணிட்டான். எப்படிலாம் பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். அப்படியே இப்படி வந்துட்டு மேலே போயிட்டான், இப்படி வந்துட்டு மேலே வந்துட்டு மேலே அப்படியே போய் முடிச்சான். இது பார்த்தீங்கன்னா நான் தடவை லோ இப்படி பண்ணிட்டு போயிருக்கேன். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கான்.
கன்ஃபார்மாக நீங்கள் இந்த இடத்துல ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 573 எடுக்கிறீங்கன்னா 750 வரைக்கும் போச்சு ப்ரைஸ். 573 570ன்னு வச்சுக்கோங்க, 670 770 ஒரு 180 புள்ளிகள் வந்து இன்றைக்கி வந்து சும்மா சாதாரணமாக வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல செல் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், செல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா ப்ரீவியஸாக 4-5 தடவை எட்டி உதச்சிட்டான் கதவை. ஒருவேளை கோவப்பட்டு உடச்சிருவானோ, உடச்சிட்டான். அது இந்த தடவையே உடச்சிருவானா இல்லை அடுத்த தடவை உடைப்பானா அதெல்லாம் தெரியாது. மேலே வந்து கீழே வர ட்ரை பண்ணுறான், கீழே விடவே மாட்டுறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஆப்ஷனில் போய் பார்த்தோன்னு வைங்களா, 95 நேற்றுலாம் அநியாயம். நேற்றுலாம் வந்து கீழே வரும்போது வந்து நேற்று வந்து என்ன ட்ரை பண்ணோன்னா 44 ஆமாம் 44 இது மேலெலாம் போகுதுன்னு முடிவாயிடுச்சு. முடிவான உடனே வந்துட்டு ட்ரெண்டு ஏன்னா அப்படி தானே இருக்குது. எக்ஸ்பைரிக்கு இன்னும் 4 இருக்குது, அப்போ ரெண்டு நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ரைட், ஓகே போட்டுருவோம். 44 கீழே போனால் கூட ரெக்கவர் ஆயிடுவான் அப்படின்னு தான் பார்த்தோம். அவன் நேற்றே வந்து கண்ணாப்பினான்னு மேலே போயிட்டான். இன்றைக்கி 95 அன்னன்னைக்கு எடுக்குது, அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணி. இந்த ப்ரீமியம் டிகே ஆகுது, கன்சால்டேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டிகே ஆகுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுங்கிறீங்க, இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகுதுங்கிறீங்க. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடே எடுக்க மாட்டீங்களே, ட்ரேடு இங்கே தானே எடுப்பீங்க. இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருக்கும்போது டிகே ஆகுதா, உங்களுக்கு வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாகுதுங்கிறீங்களா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்ததை. நீங்கள் இந்த இடத்துல நேற்று நான் என்ன சொன்னேன், 44 ட்ரேடு இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணியிருக்கிறான், அப்படியே மேலே கீழே தான் போயிருக்கான். அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ப்ரீமியம் போயிடும், அப்படி ஆகிடும், இப்படி. உங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்குது. 44 அவன் வந்து அதுக்கப்புறம் தொடவே இல்லை. இன்றைக்கி எங்கே இருக்கிறான், கிட்டத்தட்ட 200க்கு பக்கத்தில் இருக்கிறான். அதனால் நீங்கள் ட்ரெண்டை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா போதும். இந்த மாதிரி 44லேருந்து இன்றைக்கி எங்கே வந்துருக்குது, 190 200 வரைக்கும் வந்துருக்குதுங்க. எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா ட்ரெண்டு தான். நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிங்க, அது பாட்டுக்கு வந்து அந்த மேஜிக் வந்து அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம இன்னும் என்ன எதிர்பார்க்குறோம், 23,850 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலேயும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, பேங்க் நிஃப்டி பார்ப்பாங்களா. பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குது, ப்ரைஸு மேலே கீழே போய் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்தது. இப்போது மேலே கீழே இன்னொரு தடவை வந்துட்டு போயிருந்ததுன்னா இந்த பேட்டர்ன் வந்து நல்ல, அதாவது பக்காவான பேட்டர்ன். ஸோ ப்ரீ மெச்சூராக பிரேக் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். பட் ஆனால் பிரேக் ஆகிடுச்சு. என்ன நடந்துருக்குது ப்ரைஸில், மேலே போய் கீழே என்ட்ரி எட் எக்ஸிட்டு, மேலே போயிட்டு என்ட்ரி எட் எக்ஸிட்டு, கீழே வந்து என்ட்ரி எட் எக்ஸிட், இங்கே திரும்ப மேலே வந்து என்ட்ரி எட் எக்ஸிட். செல்லு தான், கன்ஃபார்ம் இது செல்லு தான். நான் இது பைன்னு சொல்ல மாட்டேன். ட்ரெண்டு வேணால் பையில் இருக்குது. பட் ஆனால் கன்சல்டேஷன் வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை வந்துட்டு போய் பிரேக் ஆகிருந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அதனால தான் இது வந்து ப்ரீ மெச்சூர் பிரேக்குன்னு சொல்கிறேன். சரி, ஒருவேளை நீங்கள் செல்லு எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஆஸ் பர் பிளான் வந்து நீங்கள் வந்து செல்லு எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நீங்கள் இங்கே பை தான் எடுத்துருக்க போகிறீங்க. பை எடுத்திருந்தால் நேராக ப்ரைஸ் வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து கன்சல்டேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கே மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. ஓப்பனிங் கேண்டலில் நீங்கள் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் நிஃப்டியில் எப்படி தெரியுதோ அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த பாக்ஸ்லேருந்து வெளியே வந்ததுனாலே ஆபத்து தான், நல்லா வந்து மேலே போயிடுவோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டைம் ஒரு புல் பேக் வந்தான். செல் ஆகணும்னா என்ன பண்ணணும், கீழே வரணும். இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டு அப்புறம் புல் பேக் வரும்போது செல் பண்ணிடலாம் ஈஸியாக. பட் ஆனால் இது என்னாச்சு, மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டான், புல் பேக் வந்துட்டு மேலே போயிட்டான். அப்படியே வந்து நம்ம எப்போவுமே பார்க்குற அந்த ஹையர் ஹை லோயர் லோ கான்செப்டை ஃபாலோ பண்ணி ஹையர் லோ பண்ணவே இல்லை, ஹையர் லோ பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டான். இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டு தெரியுதுங்களா உங்களுக்கு. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். சரி, இவன் கீழே வந்துருவானா, இனி விழுந்துருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து இந்த டார்கெட் இருக்குது.
இந்த டார்கெட் இவன் கண்டிப்பாக அடிப்பான். இவன் அடிக்கிறதுனால இவனும் வந்து அவனை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவன் வந்து எவ்வளோ டார்கெட் போவான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா 1 hour போனீங்கன்னா தெரியும். இதுதான் எக்ஸிட் போலோட ஹை. இதை பிரேக் பண்ணும்போது நம்ம இதை பேசணும். இந்த ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 51,500 அப்படின்ட்டு. அது ப்ரீவியஸாக எக்ஸ்பைரி அப்போவே வந்து 51,500 அழகாக அந்த கால் ஆப்ஷன் வந்து எக்கச்சக்கமாக வந்து பணம் வந்து கொடுத்துருச்சு. 15 rupees to 50 to 1000 rupees வரைக்கும் போச்சு அப்படின்னு வந்து பேசணும் பார்த்தீங்களா. அந்த இது 50 ரூபாலேருந்து 1000 ரூபா போச்சு அந்த வீடியோ. இதுக்கப்புறமா இவனுக்கு டார்கெட் இல்லை மேலே, அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் நிஃப்டிக்கு அந்த மாதிரி கிடையாது. நிஃப்டிக்கு டார்கெட்டு இருக்குது. எக்ஸிட் போல் டார்கெட்டு இன்னும் அவன் போல. முதல்ல நிஃப்டி அவசரப்பட்டு மேலே வந்தான். இப்போ இந்த தடவை பேங்க் நிஃப்டி அவசரப்பட்டு மேலே வந்துட்டான். ஸோ இந்த டார்கெட் போகணும், போயிடுவான். அப்போ பேங்க் நிஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணி மேலே வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணி அவனும் வந்து புல்லிஷாக வந்து மேலே போயிட்டு இருக்கிறான். இப்போது எந்த இடத்துல வந்துட்டு அவன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நேற்றுக்கு இந்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு இருக்கும்போது வந்து 51,200ங்க. அந்த டைம்லேயும் நம்ம திரும்பவும் வந்து 51,500 கால் ஆப்ஷனே நல்ல ஒரு கால் ஆப்ஷன் தான். அந்த கால் ஆப்ஷன் என்ன ஆச்சு? 160 ரூபா, 170 ரூபா, 170 ரூபாலேருந்து எங்கே நீங்கள் போய் நிற்கிறான்னா 1200 ரூபாவில் போகிறோம். 1000 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு இந்த ட்ரெண்டு தெரிஞ்சதுன்னா போதும். எந்த இடத்துல பை பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். சப்போர்ட்டுக்கிறோம் ஏன் இந்த இடத்துல பை பண்ணணும்? ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான், அதனால் போக வாய்ப்பு இருக்குது தான். கண்டிப்பாக போவான்லாம் தெரியாது. என்ட்ரி ரேட் எக்ஸிட்னு என்ட்ரி கொடுக்குறான், நிஃப்டி மேலே போகிறான், இவனும் வந்து மேலே போயிடுவான். ஓகே ரைட், அதே மாதிரி மேலே போயிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் கூட மேலே போயிட்டான். என்ன சிம்பிள் கால்குலேஷன், நீங்கள் இந்த ஹையர் லோ பண்ணிகிட்டே போகிற வரைக்கும் தைரியமாக வச்சுட்டு இருக்கிறீங்க. நிஃப்டி கூட உங்களை பயமுறுத்தினான், திரும்ப அதே லெவலுக்கு வந்து பயமுறுத்தினான். பேங்க் நிஃப்டி பயமுறுத்தவே இல்லை, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். பயமுறுத்துறான் இந்த சென்ஸ், நான் இதை சொல்கிறேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், திரும்ப கூட ரிமைண்ட் பண்ணுறவங்க. இதோ இங்கே மேலே போய்ட்டு கீழே இந்த லோவை பிரேக் பண்ணுற மாதிரியே வந்தான். கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணல, அப்புறம் தான் மேலே போனான். பேங்க் நிஃப்டி அந்த மாதிரிலாம் பண்ணல. தம்பி பயப்படாத, நான் மேலே தான் போகிறேன், கவலையே படாதுன்னு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் கூட வரலாம். ஜஸ்ட் லைக் தட் 170 ரூபாலேருந்து 170 rupeesலேருந்து 1230 வரைக்கும் போயிடுச்சு. அதான் 1000 பாயிண்ட்ஸு. ட்ரெண்டு தெரிஞ்சதுன்னா பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறையா படிக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ண தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சென்செக்ஸ் அதே தாங்க. சென்செக்ஸும் என்ன பண்ணியிருக்கிறான்? அப் ட்ரெண்டில் போய்கிட்டே இருக்கிறான். அந்த நிஃப்டி எல்லாமே வந்து கீழே வரும்போது இவனும் கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் வந்தான். லோயர் லோ பண்ணிக்கிட்டே தான் கீழே வந்தான். அப்படியே லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே போய்கிட்டே இருக்க மாட்டான்ல. ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணான்? ஒரு கட்டத்துக்கு மேலே மண்டேவே வந்து என்ன பண்ணிட்டான்? நின்றுட்டு இங்கேருந்து என்ட்ரி ரேட் எக்ஸிட்டு மேலே போனான், கீழே வந்தான், என்ட்ரி ரேட் எக்ஸிட்டு மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை, ஹையர் லோ பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டான். இந்த இடத்துல கன்சல்டேஷன் அதே கன்சல்டேஷன் தான். அப்போ இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனோடனே இவனும் நிஃப்டி மாதிரியே பயமுறுத்தினான். மேலே போயிட்டு கீழே, மேலே போய் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு போயிட்டு கீழே கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் பிரேக் ஆகி மேலே போயிட்டேன். இது எங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76,800 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து போகிறான். நேற்றுலேருந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். அப்போது ஆப்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்க கூட 77,500 கால் ஆப்ஷன் வந்து நேற்றுலேருந்து என்ட்ரி எக்ஸிட்டில் கொடுத்தது வந்து 220. இன்றைக்கி எங்கே இருக்குன்னா 700 பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட உங்களுக்கு நிஃப்டியில் 94ன்னு எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இந்த கால் ஆப்ஷனில் 400ன்னு இருக்குது. 400 அவன் பிரேக் பண்ணவே இல்லை. மேலேருந்து கீழே அதே ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆச்சு. 400லேருந்து 700 போயிட்டான். 500, 600, 700, 300 பாயிண்ட்ஸ்.
இதில் ஆப்ஷன் டிகேக்கு வேலையே இல்லை. அவன் கன்சல்டேஷன் பண்ணும்போது கீழே போகுது. அந்த மாதிரிலாம் நீங்கள் அதெல்லாம் வந்து மாயை. அதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து வந்துட்டு எடுக்காமல் இருக்கிறீங்க. அதுதான் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. ஒருவேளை கன்சல்டேஷன் பண்ணால் என்ன பண்ணுறது? ஆப்ஷன் கரைஞ்சி போயிடுமே. ட்ரெண்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பூந்து விளையாடலாம். ட்ரெண்டு தெரியணும், என்னைக்கு எக்ஸ்பைரின்னு தெரியணும். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு புது ட்ரேடு வந்து சம்மந்தம் இல்லாமல் எடுத்திங்கன்னா சிக்கிப்பீங்க. சரி, ஓகே. கோல்டில் என்ன நடக்கு பார்ப்போமா? கமாடிட்டி மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா, கோல்டு ஹையர் லோ பண்ணிக்கிட்டே மேலே வரைக்கும் போனது. இந்த இடத்துல நல்லா தேக்கமானதுக்கு அப்புறமா ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 2வது தடவை ட்ரை பண்ணியிருக்கான், 3வது தடவை ட்ரை பண்ணியிருக்கான், மலை ஏறி இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். ட்ரெண்டு வந்து டேயில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் மொத்தமாக கீழே விழுந்தானா? கீழே விழுந்தவன் என்ன பண்ணான்? இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துருக்க ப்ரைஸு. இந்த தடவையும் அதே தான் பண்ணான். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா சப்போர்ட் வந்து எடுத்துட்டான். சப்போர்ட் எடுத்தவன் என்ன பண்ணியிருக்கிறான்? எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். இப்போ அப்படியே நம்ம வந்து 5 மினிட்ஸில் போகலாம். 5 மினிட்ஸில் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லைங்க 1 ஹவரில். அப்போ 1 ஹவர் படி கொஞ்சம் மேலே தான் போயிட்டு இருக்குது ப்ரைஸ். டே வந்து கீழே வந்து ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான அறிகுறி வந்து இருக்குது. இதில் நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த லெவலுக்கு எப்போல்லாம் ப்ரைஸ் வருதோ கீழே போயிருக்குது. என்னையிலேருந்து இது நடந்துருக்குது. இந்த மேஜிக்கு நேற்றுலேருந்து இந்த மேஜிக் நடந்திருக்கு. இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கு, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு. நடுவில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நடுவில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவை. இதை கூட கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு, டெலீட் பண்ணிடுறேன். எப்படி ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளார ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குதா? மேலே கீழே மேலே கீழே. என்ன ரேஞ்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 71,800 71,800 கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 71,550. ஒரு 250 பாயிண்ட் மேலே கீழே மேலே கீழே. கீழே வந்தானா லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வர்றான். மேலே போனான்னா அப்படியே ஒரே அடியே போயிருக்கானா, இந்த இடத்துல தேங்கியிருக்கானா, திரும்ப லோ பண்ணிகிட்டே கீழே வந்துருக்கான். தேங்கியிருக்க மறுபடியும் மேலே போயிட்டான். மறுபடியும் மேலேருந்து கீழே பொறுமையாக லோ பண்ணிக்கிட்டே கீழே வந்துருக்கிறான். கீழே வந்தவன் இன்றைக்கி காலையில் இங்கே பாருங்கள், மேலேருந்து கீழே கொஞ்சம் முன்னாடியே கீழே வந்துருக்கிறான். ட்ரெண்ட் ஆகிடுச்சா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மேலே போயிட்டான். மேலே எங்கே வரைக்கும் போனால் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் போனோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஜோன் வந்து இங்கே இருக்குது. ஏன் இந்த ஜோன் போட்டிருக்கோன்னா ப்ரீவியஸாக இந்த ஹை வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ், அதனால் போட்டிருக்கும். இப்போ எதை தானா மேலே போவான்? இந்த புல்லிஷ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது தானா மேலே போவான். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோமே இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்ணா பின்னான்னு போவானே. ஆமாம், கண்ணா பின்னான்னு போவான். பட் ஆனால் எதில் பிரேக் அவுட் ஆக போகிறான் தெரியல. 1 ஹவரில் வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கிறான் ப்ரைஸு. ஹையர் ஹையில் ஹையர் லோ பண்ணிகிட்டே போயிடும். ஓகே, ஹையர் ஹையோடு சொல்லலாம், தப்பில்லை. மாற்றி சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. ஒரே நிமிஷம் அந்த லைனை மட்டும் போட்டு வரேன். என்னப்பா அது? இதுதான் சொன்னேன். ஹையர் லோ பண்ணிகிட்டே மேலே போகிறான். இங்கே ஹையர் ஹை பண்ணிகிட்டே போகிறான். அப்போ மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான். இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான். இப்போ ஒரு வேளை இதுலேருந்து சப்போர்ட் எதுனா மேலே போய் கீழே வரணும். பட் ஆனால் என்ன ஆச்சு? 1 2 3 4வது டச்சு. 4வது டச்சு யூஸ்வலாக என்ன ஆகும்? பிரேக் ஆகி கீழே தான் போகும். அப்போ எங்கே செல் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் இந்த ட்ரேடு? மேலேயே செல் பண்ணியிருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ 5 மினிட்ஸில் பார்த்தீங்களா, இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தது, பிரேக் ஆகி மேலே போச்சுன்னு சொன்னோன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பாருங்கள். இது பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு. இது 5 மினிட்ஸ்லாம் அந்த பேட்டர்ன் இருக்குமா? இது 1 ஹவரில் இருக்குமா? டேயில் இருக்குமா? அப்படிலாம் இல்லைங்க. எல்லாத்துலேயுமே பேட்டர்ன் வரதாங்க செய்யுது. மலை ஏறி மேலே போனான். இதான் சொன்னேன், இந்த பேட்டர்னு. இதை வந்து ட்ரெண்ட் லைனாக பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போனான்னா கீழே திரும்ப ஓட்டுறான்.
எது வரைக்கும் வந்து இப்போ தடுமாறுறான் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்தாலும் தடுமாறுறான். ஏன்? குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்குது இந்த கேண்டலுக்கு முன்னாடி. அதனால் இங்கே வந்தோன்னா மேலே போகிறான் பாருங்கள். பட் ஆனால் இந்த ட்ரேட் எடுக்கலாமா? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா எடுக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இது கொஞ்சம் கீழே போனோன்னு நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. பிகினராக இருந்து நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதோ வந்துரும்னு வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது கீழே வரைக்கும் போய் இங்கே போய் இன்னும் கீழே போய் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸிட்டே பண்ணுவீங்க. எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பக்குவம் வர்றது தான். உங்களுக்கு எதிராக போச்சா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். லாஸை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. 500 லாஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். 200 லாஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். 2000 லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அன்றைக்கே சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் 5000 லாஸு 10,000 லாஸ்னால் அப்புறம் அதை ரெக்கவர் பண்ண முடியாது, அவ்வளோதான். எப்படி ரியாக்ட் ஆகி நீங்கள் வந்து மேலே போகிறான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்படி எப்படி கீழே வந்தான்னு பாருங்கள். நேராக மேலே வரைக்கும் போயிட்டு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு கீழே வந்து மேலே ஃபெயில்டு ஹை இந்த பாடி வரைக்கும் போச்சு. அப்போது கீழே வந்தது. கீழே வந்துட்டு லைட்டாக புல் பேக், கீழே வந்து லைட்டாக புல் பேக், கீழே வந்து லைட்டாக புல் பேக், கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போது கோல்டு வந்து இன்றைக்கோ நாளைக்கோ வந்து இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து வெளியே போகிறான். வெளியே போனான்னா கண்ணா பின்னான்னு போவான். நீங்கள் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தால் கூட அடுத்த புல் பேக்கில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் பை பண்ணணுன்னா சப்போர்ட் தான், செல் பண்ணணுன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். அதுதான் சரியான லெவலாக இருக்க முடியும். சரி, ஓகே. கோல்டு ஒரு மாதிரியே கன்சல்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்குது. சில்வரும் அதே தான் நடக்கும், கன்சல்டேஷன் தான் நடக்கும். சில்வர் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ட்ரெண்ட் லைன் நீங்கள் பார்த்துருக்கிறது 1 hour சார்ட்டுங்க. இப்போ ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனை இதை பார்த்துட்டே இருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருது ப்ரைஸ். ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டானா மேலே போயிடும். மேலே போனான்னா ஏதோ ஒரு லெவல்லேருந்து ட்ரெண்ட் லைனுக்கும் வந்துடுறான். ரெண்டுமே நடக்குது. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி வந்து லைனை போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோங்க. இது மாதிரி எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்னில் போகிற மாதிரி போகுதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக போயிருக்குது. பட் ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு, இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு, இது வந்து பிரேக் ஆகி கீழே வர்ற மாதிரி வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. அப்போது சில்வர் வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கோல்டும் இவனை ஃபாலோ பண்ணி கீழே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து கோல்டும் பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. என்னங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். எப்படி பிரேக் ஆகிறான், எப்படி போகிறாங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் கொடுக்குறான் அதையும் கவனித்து பாருங்கள். இப்போ என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள். இதில் ப்ரீவியஸாக இன்றைக்கி ஃபுல்லாகவே சில்வர் வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் கீழே வந்துருக்கிறான், இந்த லெவலுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கிறான். எப்படி கீழே வந்திருக்கான், எப்படி மேலே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லோ தான் பண்ணுவான், அடுத்து லோ பண்ணுறான், அடுத்து ஈக்குவலாக பண்ணிவிட்டு மேலே போயிட்டான். திரும்ப இப்போ லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே வந்துகிட்டு இருக்கான். இப்போ ஈக்குவல் லோ இந்த இடத்துக்கு வந்தானா திரும்ப வந்து பையாவானா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஆச்சு, 1 2 3 4 5 6 7 50 100ன்னு என்ன முடியுமா? 3 தடவை தான், அவ்வளோதான். 3 இல்லை 4. அதுக்கப்புறம் தாங்காது, அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிடுவான். ஏதோ ஒரு சைடு மேலேயோ கீழேயோ எங்கேயோ பிரேக் பண்ணிடுவான். பட் ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரியும். மேலே போகிறதுக்கு ஒரு லெவலில் வரைக்கும் அப்படியே வந்துட்டான்னா அதுக்கப்புறம் மேலே போய் கீழே எப்படி வந்து என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து ஹிட் அண்ட் ரன்னுன்னு அதான் சொல்கிறது. புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ணிட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள். ஒரு சப்போர்ட் ரேஞ்சு அதை தாண்டி கீழே வந்துட்டான். அடுத்த கேண்டில் வந்து புல்லிஷாக ப்ரீவியஸ் பீரிஷ் கேண்டில் ரெட் கேண்டில் இந்த கேண்டில் மிழுங்கிடுச்சா, அப்படியே மிழுங்கிட்டான் பாருங்கள். ப்ரீவியஸ் கேண்டிலை விட பெருசாக இருக்குது. இந்த பாடியில் ஆரம்பித்து அந்த பாடிக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சு, அதான் என்கல்ஃபிங்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் கேண்டில் விழுங்கின உடனே அதான் சிக்னல் நம்மளுக்கு. மேலே போயிட்டான். எங்கே போனான், ப்ரீவியஸ் லெவலுக்கு தான் போனான். இது வந்து கீழே வரைக்கும் வரலைங்க, கீழே வராமலே அப்படியே போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த லெவலுக்கு வந்தானா அப்படியே நின்னா என்ட்ரி அட் எக்ஸிட் கொடுத்தா மேலே போயிட்டான். நெக்ஸ்ட் டைம் இதே லெவலுக்கு போனால் என்ட்ரி அட் எக்ஸிட் கொடுத்தான் கீழே வந்துகிட்டு இருக்கிறான். இது எல்லாம் நீங்கள் வந்து இப்போ அப்படியே பார்க்க உங்களுக்கு வந்து பழகிடுங்க. எத்தனை நாள், நேற்று மண்டே ஃபுல்லாக இந்த ரேஞ்சுக்கு வந்தபோதெல்லாம் கீழே போயிருக்கிறான், இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கான். லைட்டாக ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கான். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரேஞ்சுக்கு வர்ற வரைக்கும் வரலாமா, ஆனால் மேலே லைட்டாக ட்ரெண்ட் ஆகிருக்கும். அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் எனக்கு காலைல கீழே வந்துருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் வரைக்கும் வர விட்டுட்டு வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் முன்னாடி எங்கள் பாடியிலேயே வாங்கிட்டேன்னா வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விக்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ணி ஆகணும், அதுதான் அதில் விஷயமே. அதுதான், அது கீழே வந்து க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு தயாராக நீங்கள் எப்படி வேணாலும் வாங்குங்க, எங்கே வேணாலும் வாங்குங்க. ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. கன்சல்டேஷனா சந்தோஷம், அடித்து எவ்வளோ ட்ரேட் வேணாலும் நீங்கள் மேலே போச்சுன்னா செல்லு, கீழே வந்தோன்னா பை, மேலே போச்சுன்னா செல்லு, கீழே வந்தால் பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், புக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒன்ஸு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா ட்ரெண்டு எந்த பக்கம் ஆகுதோ அந்த அந்த ட்ரெண்டு ஆகிறது அந்த சைடில் நீங்கள் பாட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணிட்டு போகணும். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், நான் தப்பாகவே நீங்கள் ட்ரேட் எடுங்க, நீங்கள் தப்பாக ட்ரேட் பண்ணுங்கள், பட் ஆனால் ட்ரெண்டை பார்த்து பண்ணுங்கள். ட்ரெண்டு செல்லில் போதா தப்பாக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணுங்கள். நீங்கள் இதுதான் என்ட்ரி அட் எக்ஸிட்னு இந்த இடத்துல தப்பாகவே பண்ணுங்கள். பட் ஆனால் அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மேலே கீழே போய் உங்களை ஏமாத்தினா கூட கீழே போயிடுவான். இது எப்போ மேலே போவான்னா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணானா மேலே போயிடுவான். இந்த லெவல் வரைக்குமே செல்லு தான், இந்த லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலே போய் க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லா சார்ட்லேயும் அதே தான், சில்வர்லேயும் அதுதான், கோல்டுலேயும் அதுதான், ஆயில்லையும் அதே தான், கமாடிட்டியாக தான், இண்டெக்ஸும் அதே தான். ஆயில் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய ரேலி 6100 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்து பையன் எங்கே வந்திருக்கான், 6900 அப்படிங்கிற 6850ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டான். 700 புள்ளி மேலே வந்துட்டு இங்கே வந்து கன்சல்டேட் பண்ணுறான். மேலே போயிட்டு கீழே அதே லெவல், மேலே போயிட்டு கீழே அதே லெவல், மேலே போய் கீழே அதே லெவல். இந்த இடத்துல பை அத்தனை பை வந்து கொடுத்துருக்குறான். எது வரைக்கும் போவான்லாம் தெரியாது. இங்கே கூட ஒரு ட்ரெண்ட் இருந்தது, அந்த ட்ரெண்ட் வரைக்கும் போகிறான்னு சொல்ல முடியும். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் கீழே வந்தவன் அதே லெவல்லேருந்து மேலே போயிருக்கானா, திரும்பவும் கீழே வந்து அதே லெவல்லேருந்து மேலே போயிருக்கானா, இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருந்தானா செல் பண்ணித்திடலாம். ஜஸ்ட்டு மிஸ், இன்னும் கொஞ்சம் மேலே. நேற்று வந்து வர ட்ரை பண்ணியிருக்கான், ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிட்டு பையன் இதை தாண்டலை. நேற்று க்ளோஸ் ஆகி இன்றைக்கி ஓப்பன் ஆனதுனால ஒரு வேளை இதை ஒரு ஹையாக எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. இந்த ஹைக்கு வராமலேயே அப்படியே கீழே போயிட்டான். வந்துருந்தானா செல் பண்ணிடலாம். இப்போ கீழே எங்கே வரைக்கும் போகிறான், கீழே போயிட்டு இருக்கான். கீழே இங்கே வந்தால் நான் பை பண்ணலாமா, கண்டிப்பாக பை பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது, ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது. நான் தப்பாக ட்ரேட் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு கண்ட இடத்துல பை பண்ண போகிறேன். பை பண்ண ஒன்றும் தப்பே இல்லை, கிட்டத்தட்ட சப்போர்ட்டு பக்கத்தில் வரும்போது பை பண்ணுங்கள், கண்டிப்பாக தப்பிக்கலாம். 6700 6800 சும்மா நேற்று சாயந்தரத்துலேருந்து நைட்டுக்குள்ளார 6800க்குள்ளே போயிடுச்சு. 800னா 100 புள்ளி மேலே போயிருக்கு, 150 புள்ளி கீழே வந்துருக்கு. இப்போ இங்கே ட்ரேட்லாம் இல்லை, கீழே தான், இங்கே தான் ட்ரேட் எடுக்கணும், பை ட்ரேட் எடுக்கணும். அது வரைக்கும் சும்மா தான் வெயிட் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, அவசரப்படக்கூடாது. சரி, ஓகே. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு எல்லாமே பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ புரியாமல் கூட இருக்கலாம். திரும்பவும் கூட நீங்கள் வேறு வீடியோஸ், இந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் ஆஸ் எ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த வீடியோவே வந்துட்டு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வீடியோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவே பார்க்கணும். அப்போ என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களால் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து சூப்பராக வந்து பண்ண முடியும். உங்களால் பயிற்சியை இன்னும் மெருகேற்றலாம். நீங்கள் கொஞ்சம் பயிற்சியை நல்லா பண்ண உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அது பாட்டுக்கு தேடி வரும். நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வேறு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான மெத்தடை கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. ஈஸியான இந்த மெத்தடை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும். லாஜிக்கை புரிஞ்சால் தான் உங்களுக்கு என்ன காம்ப்ளெக்ஸ் மெத்தடாக இருந்தாலும் நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விஷயமே இல்லாமல் போயிடும். அதனால் லாஜிக்கில் நிறைய வேலை பாருங்கள், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்கலாம் நம்ம. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
வணக்கம்.